ChatGPTக்கு ஒரு டைமும் நம்ம தேங்க்ஸ், சாரி சொல்ற வேலை என்னன்னு தெரியுமா? பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்துட்டு அதுக்காண்டி சாம் ஆல்ட்மேன் செலவு பண்ணிட்டுருக்காரு. ஸோ சாம் ஆல்ட்மேன் யாருன்னு தெரியலனா, அவர் தான் ஓப்பன் ஐயோட சிஇஓ அண்ட் அவர் வந்துட்டு ஒரு டெக் பில்லியனர். ஆமாம், பிகாஸ் பெரிய கம்பெனி வச்சுருக்காரு, அப்போனா பில்லியனர் தானே. ரீசெண்டாக என்னாச்சுன்னா, அவரோட எக்ஸ் பேஜில் வந்துட்டு ஒருத்தர் உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சாம் ஆல்ட்மேன் வந்துட்டு $10 மில்லியன் நாங்கள் வந்து செலவு பண்ணிருக்கோம் அண்ட் யூ வில் நெவர் நோ அப்படின்ட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு. மெயினாக இதுக்கான காரணம் என்னென்னு அவர்கிட்ட அடுத்து கேட்கும்போது ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்துட்டு ஏஐட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் தேங்க்ஸ் இல்லை சாரி என்ன மன்னிச்சிரு இந்த மாதிரி சில யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு டோக்கன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிடுது அண்ட் அதிகமான டோக்கன்ஸ் எடுக்க அதிகமான கம்ப்யூட்டேஷனல் பவர் தேவைப்படுது அண்ட் அதனால் அவங்களுக்கு வந்துட்டு அதை கூலிங் பண்ணுறதுக்கும் அண்ட் ஜிபிஎஸ் ரன் பண்ணுறதுக்கும் க்ளவுட் ஸ்டோரேஜில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப செலவு ஏற்படுது. 2024 யூஎஸில் வந்துட்டு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் 67% ஆஃப் பீப்புள் வந்துட்டு ChatGPT லைக் இந்த மாதிரி சேட் பாட்டுகிட்ட நல்ல விதமாக பேசி ஃப்ரெண்ட்லி வே லைக் ஹியூமன் வேல பழகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்கும்போது 50% பீப்புள் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு ரைட்டான வே, லைக் நம்ம அப்படி தான் வளர்ந்துருக்கோம், யாராச்சும் நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்துட்டு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதனால் அப்படிங்காங்க. அண்ட் ரிமைனிங் 12% பீப்புள் சொன்னது கேட்டு எனக்கே ஷாக் ஆச்சு. லைக் என்னன்னா, ஏஐ வந்துட்டு ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் ஃபியூச்சர்லேயும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆக தான் போகுது. அண்ட் இந்த ஏஐயோட அப்ரைசிங்கை பார்த்துட்டு சப்போஸ் ஏஐ ஒரு நாள் நம்மளை ஓவர்டேக் பண்ண போகும்போது இவங்க இந்த மாதிரி அதுகிட்ட நல்ல விதமாக பழகியிருந்தா அவங்கள வந்துட்டு இந்த மீமில் வர மாதிரி மன்னிச்சு விட்டுரும், சரி இப்போ போய் பொழைச்சி போயிட்டு போ அப்படின்னு விட்டுரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏஐக்கு தேங்க்ஸ் அண்ட் ப்ளீஸ் சொல்கிறாங்க. சாம் ஆல்ட்மேனுக்கு இது மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவானாலும் அவர் வந்துட்டு இது எப்படி எடுத்துக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு ஹியூமன் வந்துட்டு ஒரு ChatGPT மாதிரி ஒரு சேட் பாட்டை ஹியூமன் வேலை கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு ஒரு நல்ல எக்கோசிஸ்டம், ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை தான் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. இதை வந்துட்டு ஒரு இன்னமும் ஒரு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட இன்னொரு சர்வே ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் போஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வந்துட்டு ஒரு சர்வே நடந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இமெயில் 100 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு இமெயில் வந்துட்டு ஒரு மெம்பருக்கு நீங்கள் ஆட்டோமேட்டடாக ஒரு வாரத்துக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சோம், இல்லை ஒரு வாட்டி சென்ட் பண்ணுறீங்க, 14 kWh ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு தேவைப்படும். இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா 14 LED லைட்டை நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ஆன் பண்ணி வச்ச மாதிரி கணக்கு. நீங்கள் வந்துட்டு அதையே ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ண 100 வேர்ட்ஸ் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. டெய்லி ஒரு வாரம் ஆனால் டான்னு கரெக்டாக ஒரு மெயில் வந்துட்டு ஏஐ ஜென்ரேட் பண்ணது கிளைண்ட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா 7.5 kW கரண்ட்டை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இது கேட்க சில்லியாக தெரியலாம், பட் இதுதான் ரியாலிட்டி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ChatGPT, ஜெமினி இல்லை கிளாட், பர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி ஏஐஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா சம்திங் லைக் ப்ரிடிக்ஷன் மாடல். நீங்கள் எப்படி ஃபோனில் டைப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட்டு அது வந்துட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுதோ, அதே மாதிரி லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த மிஷினால் லைக் எந்த மாதிரியான ஆன்சர் அதுக்கு கொடுக்கணும்னு அதெல்லாம் திங்க் பண்ணி அதுக்கு அப்ராப்ரியேட்டான ஆன்சர் கொடுக்க முடியுது. இது வந்துட்டு ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் கிடையாதுங்கிறத நம்ம மனுஷங்க இன்னும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை நீங்கள் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏஐ வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த லெட்டரு, இமெயில் ரைட்டிங் இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. அது வந்துட்டு நீங்கள் ஏஐக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை, இந்த எர்த் வந்துட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மீம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் சாண்ட்மேன் சொல்லியிருக்கிறது.